நள்ளிரவு 1 மணி நள்ளிரவு 1 மணி. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இப்போ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இயர்லி மார்னிங் 1:00 1:35 ஆகுது. நான் 1:00 ஏஞ்சிட்டேன். 1:00 ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு இப்போ உட்காந்தா மழை அடி நடிக்குது. இப்போ வேறு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். ஸோ நான் பேக்கிங் எதுவுமே விலாக எடுக்கல, ஏன்னா ஃபுல்லாக அப்படியே இது மாதிரி குப்பை மாதிரி கிடக்குது. அது ஃபுல்லாக பேக் பண்ணி நேற்று சீக்கிரமாக தூங்கணும். 11:30 மணிக்கு தூங்குறேன்னு 9 மணிக்கு தூங்க சொன்னாங்க. சரி பரவாயில்ல தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். பட் வந்துச்சு. ஸோ காலையிலே 1:00 எழுந்துட்டேன். இப்போ நம்ம கேப் தான் போகணும். பட் இப்போ மழை அடி இருக்குது. அண்ட் மழை பெய்யறதுனால சூட்கேஸ்லாம் தூக்கிட்டு போகணும். அதுவும் நடந்துடும். அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மழை லைட்டாக ஆனோடனே போகலாம். ஸோ எங்களுக்கு 4:55க்கு ஃப்ளைட் இங்கேருந்து 4:55 to அங்கே 7:00 லேண்ட் ஆகிடும். ஸோ ஓகேங்க, அப்படி நான் உங்களுக்கு மழையை காட்டுறேன். அடி நடிக்குது மழை. ஸோ ஓகே, என்னோட அவுட்ஃபிட் பாருங்க. ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஒரு ஷர்ட், அப்புறம் ஒரு ஒயிட் ஜீன் அண்ட் ஆக்சுவலி இப்போ ஒரு வாட்ச் அண்ட் ஒரு ரிங்கு, அப்புறமா ஒரு பெட்ஷீட். ஸோ இந்த ரிங்கை பற்றி சொல்லுவோம் அண்ட் இப்போ போகலாம். நான் அப்புறமா சொல்கிறேன், ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் இதாக பேக் பண்ண வேண்டியதாக பார்க்கணும். அதுக்கப்புறமா ஃப்ளைட் பண்ண நினைக்கிறேன். இல்லை நான் சொல்லவே இல்லை. அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். அண்ட் ரொம்ப நாள் போகணும் தான் இருந்தது, பட் இன்னைக்கு அது போக போகிறோம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ போகிறோம். ஸோ வரும்போது ஃப்ளைட்டில் தான் வரும், போகும்போது ஃப்ளைட்டில் தான் போகிறோம். ஸோ இண்டிகோ ஏர்வேஸ் தான். ஸோ ஓகே, அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சூட்கேஸ் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இந்த சூட்கேஸ். ஸோ ஓகே ஐஸ். அண்ட் இப்போ வந்து ஒரு ஜெர்கின் மாதிரி ஒரு ஸ்வெட்டர், ஓகேங்களா, ஒரு நல்லா உள்ளன் டைப்பில் நல்ல ஒரு ஜெர்கின். ஸோ நல்லா குளிர் தாங்க. ஸோ அங்கே வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து செம்மையான குளிரான், ஒரு மாதிரி ஏசி மாதிரி இருக்கான். ஸோ ஏசியோட மோசமாக இருக்கான். அண்ட் அதனால நல்ல ஹார்டான கிளாத்ஸ் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதையும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதை எப்பயே போட்டுக்கிட்டேன், ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் குளிருது. சென்னையே குளிருது, ஏன்னு தெரியல. இது அதே யாராவது ஃபீல் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். சென்னை இவ்வளோ குளிர் தான் நீ தான் பார்க்குறேன். பிகாஸ் இது கொஞ்ச நாளாக ரொம்ப கிளைமேட் செம்ம போய் பனி பெய்தா இல்லை என்னன்னு புரியல. பட் வேற லெவல் கிளைமேட் சென்னை கொஞ்ச நாளாக செம்மையாக இருக்கு. ஸோ ஓகே, அப்படியே கொண்டாடுறதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் அப்படியே செக்கிங் முடிச்சுட்டு லக்கேஜ் போட்டு நம்ம அப்படியே போகலாம். ஸோ இப்போ சரியான மழை. ஸோ வீடியோவை என்னால் சுத்தமாக எடுக்க முடியல, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன்.
மேகி பாக்கெட் 250 rupees ஆகும் guys. இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன அண்ணே, 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500? இந்த கேரட் 1000 ரூபாவா கிலோ? 1 கிலோ கேரட் 1000 ரூபாய்? ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? யாரா எங்க அம்மாவையும் தம்பியா? இவன் தான். ஸோ இப்போ செக்கிங்லாம் முடிச்சு நம்மளோட கேட்டில் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் போர்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே உள்ளே கிளம்பலாம். ஸோ ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ போர்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளே போவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளைட். இங்கே இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். Amal Dumal, Amuga Dumuga Amal Dumal,